சார் அதெல்லாம் போய் சார். நீங்க வேற பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு உதயநிதி அவர்கள் ஒட்டுமொத்த யூனிட்டையும் போயிட்டு முருகன் மினிஸ்டருடைய வீட்டில் உட்காந்து பிரைம் மினிஸ்டருடைய ஃபங்க்ஷன்ல உட்காந்துக்கிட்டு யூனிட் அமைச்சிட்டு கை கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா ஜனநாயக படத்தை நாங்க ரிலீஸ் பண்ணோம்னா இன்னைக்கு வரைக்கும் ஃபைட் பண்ணிட்டு இருக்கோம். திமுக வந்து பிஜேபியோட இன்டைரக்ட் உறவு வச்சிருக்கு. திருப்பியும் சொல்றேன், 2021 ஜெயிச்ச பிறகு திரு சபரீஷன் அவர்கள் 2023 போய் அமித்ஷா அவர்களை பார்த்தாரா இல்லையா? போய் நீங்களே கேட்டு சொல்லுங்க. அமித்ஷாவுடைய மகனோட தொழில் செஞ்சுட்டு இருக்காரு. குஜராத்ல ஒரு முக்கியமான நிறுவனத்துக்கு எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஃபுல் கோல் சப்ளை கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் நீங்க பத்திரிகையில விசாரிங்க, நீங்க என்கொயரி பண்ணுங்க. ஜேர்னலிசம்ங்கிறது வந்து ரிசர்ச் ஜேர்னலிசம். சும்மா இந்த மாதிரி வந்து அவன் 40 MP வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணாம 4 நாள் எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நாங்க தான் பிஜேபி எதுக்குறோம், இதெல்லாம் வந்து 4 எலெக்ஷன்ல பொய்ங்கிறது மக்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் பிஜேபி 3% மேல கிடையாது. தமிழ்நாட்டில் 3 முதலமைச்சர் வேட்பாளர் பிஜேபி கிடையாது. நல்ல நிர்வாகம் நடந்துச்சா இல்லையா, அதுதான் இந்த தேர்தல். அதை டைவர்ட் பண்றதுக்கு இந்த சிந்துஜா அம்மா என்னோட சகோதரி சிந்துஜா இருந்தாங்க, திமுக தான் கொல்லப்பட்டாங்க. முக ஸ்டாலின் அதை பத்தி பேச மாட்டாரு. இதெல்லாம் டைவர்ட் பண்றதுக்கு சும்மா வந்து பேப்பர் கொடுத்துட்டு இருப்பாங்க. மக்கள் நல்ல நிர்வாகத்துக்காக உருவாக்குவாங்க. தமிழக வெற்றி கழகம் பிஜேபியோடைய அனைத்து கொள்கைகளையும் கடுமையாக நாங்க எதிர்க்கிறோம். அனைத்து கொள்கையிலும் கடுமையாக எதிர்க்கிறோம். அதை நாங்க பதிவு பண்ணிட்டே இருக்கிறோம். முன்னாடி அதிமுக தோல்வியுற்றது. ஏன்னா இபிஎஸ் ஐயா அவர்கள் போய் டெல்லியில போய் செட்டில் ஆயிட்டாரு. அப்ப அம்மா ஜெயலலிதா உருவாக்கின கட்சி இல்லாதனால ஒட்டுமொத்த அதிமுகவுடைய ஓட் பேங்கும் தொண்டர்களும் பெண்களும் திமுக எதிராக மாறிட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் பக்கம் வந்ததுனாலதான் இனி எங்க போனாலும் குடும்பமா ஜெயலலிதா அம்மா எப்படி 2011 ஒரு அலை உருவாச்சோ அதே மாதிரி ஒரு அலை உருவாயிருக்கு. அதனால இந்த நாடகங்கள் நடிப்புகள்லாம் மக்கள் வந்து பெருசா நம்ப மாட்டாங்க. அது எடுபடாது. இது வந்து கண்டிப்பா உச்சநீதிமன்றத்துக்கு போவோம். திமுகனால பார்லிமெண்ட்ல ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லாத்துக்கும் தெரியும். சும்மா பேசிட்டு வெளிநாடு பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் காலங்காலமா நீட்டை ஒழிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒழிச்சிட்டாங்களா? பிஜேபி வந்துச்சு, ஒழிச்சாங்களா? நீட்டை ஒழிச்சாங்களா? பிஜேபிக்கு எதிராக ஏதாச்சும் போராட்டம் பண்ணாங்களா? பெருசா போராட்டம் பண்ணாங்களா? சொல்லுங்க. எத்தனை மெடிக்கல் காலேஜுக்காக எத்தனை பேர் இறந்தாங்க இதே திமுக வந்த பிறகு? பிஜேபி எதிராக ஏன் பெருசா போராட்டம் பண்ணல? தமிழ்நாடு முழுசும் பெருசா வந்து கூப்பிட்டுருக்கலாமே. எல்லாத்தையும் வகுப்புக்கு எதிராக போராட்டம் பண்ணிருக்கலாமே. தமிழ்நாடு முழுசும் ஜல்லிக்கட்டுல எல்லாரும் போராடணுமா இல்லையா? சொல்லுங்க. எல்லாரும் மக்கள் ரோட்ல வந்து நின்னோம்ல. அது மாதிரி நீட்டுக்கு எதிராக ஒரு பெரிய போராட்டத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் போராட்டத்தை டிக்ளேர் பண்ணிருக்கலாமே அந்த வருஷம். இல்ல உதயநிதி அவர்கள் தலைமையினால எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு ரோட்ல இறக்கி இருக்கலாமே. ஒன்றிய அரசு கூட எல்லா ஆபீஸும் முடக்கி இருக்கலாமே. நாங்க இருந்தா அது பண்ணிருப்போம். எங்களுடைய மாநிலத்துக்கு சட்டங்களுக்கு எதிராக எங்களுக்கு இருந்துச்சுன்னா நாங்க நிப்பாட்டுவோம், பந்த் பண்ணுவோம், எல்லாத்தையும் நிப்பாட்டுவோம். அப்படின்னா ஒன்றிய அரசு பேச்சை கேட்கும். மக்கள் சப்போர்ட்டோட நீங்கள் போராட்டத்தை காந்தியடிகள் மாதிரி ஒரு வடிவமைச்சா மட்டும்தான் ஒரு சட்டத்தை நிப்பாட்ட முடியும். சும்மா அறிக்கை கொடுத்துட்டு பேப்பர் படுத்திட்டு மீனவர்கள் செத்தா லெட்டர் கொடுத்துட்டு இருக்காரு. நிப்பாட்டுங்க. ஒன்றிய அரசு முன்னாடி போய் உட்காருவோம், எல்லாரும் உட்காருவோம். அப்போ ஒன்றிய அரசு பணியும். சும்மா லெட்டர் கொடுத்துக்கிட்டு பேப்பர் கொடுத்துட்டு கருப்பு துணி காமிச்சா மாறிடுமா? நீட்டுக்கு எதிராக தான் பண்ணாங்க, கருப்பு துணி காமிச்சாங்க. சட்டமன்றத்தில் 4 தீர்மானம் போட்டாங்க. இதே எதிர்கட்சியா இருக்கும்போது முக ஸ்டாலின் என்ன சொன்னாரு? சட்டமன்ற தீர்மானம் போட்டுட்டு ஒரு அடிமையா இருக்கிறாரு இபிஎஸ் சொன்னாரு. இப்ப அதை தான் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு அடிமையா இருக்கக்கூடிய முக ஸ்டாலின் அவர்கள் சும்மா வந்து சட்டமன்றத்தை தீர்மானம் போட்டுக்கிட்டு வீட்டுல உட்காந்துக்கிட்டு இல்ல வெளியே உட்காந்துக்கிட்டு சும்மா ரோட் ஷோ பண்ணும்போது கருப்பு துண்டை காமிச்சுக்கிட்டு நாங்க வந்து ஒன்றிய அரசுக்கு எதிராக இருக்கிற அதே நடிப்பு தான் பண்ணிட்டு இருக்காரு. இபிஎஸ் அவர்கள் என்ன நடிச்சாரோ அதே தான் அவரும் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நடிப்பு மக்களுக்கு தெரியாதா? பிஜேபிக்கு எதிராக அவர் நடிக்கிறாருன்னு தெரியாதா? இபிஎஸ் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் முக ஸ்டாலின் அவர்களுக்கும் என்ன வந்து இதுல வந்து வேற்றுமை நீ கண்டீங்க லீடர்ஷிப்ல? இபிஎஸ் ஐயா அவர்கள் நீட்டுக்கு எதிராக சட்டமன்ற தீர்மானம் கொண்டு வந்தாரு. மீனவர்கள் பிரச்சனை வரும்போது தீர்மானம் கொண்டு வந்தாரு. இதே தான் அவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாற்றம் வந்துச்சு? ஏதாச்சும் ஒரு போராட்டம் தமிழ்நாடே சதமிக்கிற மாதிரி ஒரு போராட்டம் பிஜேபிக்கு எதிராக பண்ணிருப்பாங்களா? மக்கள் அணித்திருந்தாங்களா? நீட்டுக்கு எதிராக, வகுப்பு போராட்டத்துக்கு எதிராக ஒண்ணுமே பண்ணல. 4 நாள் எலெக்ஷன் முன்னாடி இது வந்துருச்சு. இது என்ன போராட்டம் பண்ணி என்ன பண்ண முடியும்? அவங்ககிட்ட மெஜாரிட்டி இருக்கு, டீம் எலெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ உச்சநீதிமன்றத்தில் போராடணும். வகுப்புக்கு எதிராக போராடினால அருண்ஜேட்லி அவர்களை அப்பாயின்மெண்ட் பண்ணி ஆர்குமெண்ட் பண்ணது நாங்க தமிழ் வெற்றி கழகம். திமுக சும்மா வந்து வில்சன் வந்து சும்மா நின்றுட்டு இருந்தாரு. நாங்களும் வந்து இருக்கிறோம். ஆர்குமெண்டே பண்ணல. இன்னைக்கு நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் ஆன்லைன்ல பார்க்கலாம் திமுக என்ன ஆர்குமெண்ட் பண்ணுச்சு வகுப்புக்கு எதிராக அப்படின்னு. சோ இது வந்து ஒரு உளவியல உருவாக்க பாக்குறாங்க. நாங்க வந்து எதிர்த்து நிக்கிறோம். ஆனா பிசினஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இங்க இருந்து முருகனுடைய பிரைம் மினிஸ்டரோட பொங்கல் ஃபங்க்ஷன்ல ஒட்டுமொத்த உதயநிதி டீமும் அங்க உட்கார்ந்துகிட்டு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் நிர்வாக மாற்றம், ஊழலுக்கு எதிராக, இந்த குடும்ப ஆட்சிக்கு எதிராக ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. இதை மாற்றத்துக்கு சும்மா அங்க உட்கார்ந்துகிட்டு இந்த மாதிரி ஒரு நாடக நடிப்பை நீட்டுக்கு எதிராக போராடாத திரு முக ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு நாடக நடிப்பை கொடுத்துட்டு இருக்காரு. இந்த நாடக நடிப்பை எடுப்படாது. வாங்க வாங்க, அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கம்ப்ளீட் பண்ணுங்க. என்ன பத்தி தானே? சுயேட்சை வேட்பாளர் திமுக வேட்பாளர் ஒரு டம்மியா போட்டிருக்காங்க. அதையும் சொல்லிடுறேன்.
திரு ஆதவர்ஜுனாவுடைய அபிடவிட்ல பக்காவா கொடுத்துட்டேன். கோர்ட்ல என்ன வேணா கொஸ்டின் கேட்கட்டும், நான் பதில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். என்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க மனைவி வந்து 20 கம்பெனில டைரக்டரா இருக்காங்க, ஓனர் கிடையாது. அதுல இருந்து வர்க்க சொத்தெல்லாம் எடுத்து போட்டிருக்காங்க. என்னோடது வந்து ரொம்ப டிரான்ஸ்பரன்சி. மாண்புமிகு இப்ப கூட ஒரு அட்வொகேட் சொன்னாரு, அது உண்மையா பொய்யான்னு தெரியல. நிதி அமைச்சர் தன்னுடைய அபிடவிட்ல தன்னுடைய ஹஸ்பண்டோடைய சொத்து வழக்குகள் தெரியலன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க கிட்ட ஒரு டிஃபரன்ஸ் ஒப்பீனியன் இருக்கும்போது அது போடணும் போடாதுங்கிறத சட்டம் கிடையாது. அபிடவிட்ங்கிறது முக்கியமா பார்க்க வேண்டியது ப்ரொபோசர்ஸ் வந்து கரெக்டா இருக்காங்களா இல்லையா, ஒரு ஆர்வ வந்து இன்கம் டாக்ஸ் கரெக்டா இல்லையான்னு பார்க்கக்கூடியதுக்கெல்லாம் டைம் கிடையாது அவங்களுக்கு. அது வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு வருஷம் நான் தாக்கல் பண்ணிருக்கேன். என்னுடைய சொத்துக்கள் என்ன, மூவபிள் நாட் மூவபிள், அதுல வந்து என்னுடைய கார்லாம் கம்பெனி பேர்ல இருக்கும். ஒரு நிறுவனம் வச்சிருக்கவங்க யாரும் சொந்த பேர்ல கார் வச்சிருக்க மாட்டாங்க, கம்பெனி பேர்ல தான் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி அடிப்படை அறிவு கூட இல்லாம ஒரு பிரச்சாரத்தை திமுக உருவாக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து கேஸ் வந்து கோர்ட்டோடைய நேரம் கருதி இந்த கேஸை தூக்கி போடுவார்னு கூடிய சீக்கிரம் ஜட்ஜ் சொல்லிடுவார். என்னோட லீகல் டீம் பார்த்துக்கும். எல்லாமே உண்மைத்தன்மையா என்னோட அபிடவிட்ல பதிவு பண்ணிட்டேன். எதுவும் மறைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறத நான் பதிவு பண்றேன். இல்ல அதுதான் சொல்றேன், திருப்பி சொல்றேன். நான் வந்து இப்ப சென்னை மட்டும் மாவட்டத்தில் இருக்க பொறுப்பாளராக இருக்கிறதுனால முக்கியமா நார்த் மெட்ராஸ் ஃபுல்லா எல்லா இடத்துலயும் டிராவல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போது மீஞ்சூர்ல கற்பழிக்கப்படுறாங்க அப்படின்னா முக்கியமான காரணம் ட்ரக்ஸோட சேல்ஸ் அளவுக்கு அதிகமா இந்த ஆட்சியில் வந்துருச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி சாராயத்தோட சேல்ஸ் இருந்துச்சு, ஆனா ட்ரக்ஸோட சேல்ஸ் அளவுக்கு அதிகமா போயிட்டே இருக்கு. அதனாலதான் பெண்கள் திமுக எதிராக இருக்கிறாங்க. 9 மணிக்கு மேல எந்த தெருவிலையும் போக முடியலன்னு வில்லிவாக்கத்தை சொல்றாங்க. அங்க இருக்கிற ஆர்கே நகர் போற அங்க சொல்றாங்க, பெண்கள் எல்லாம் பயப்படுறாங்க, எங்க பார்த்தாலும் புகை மூட்டமா இருக்குங்கிறாங்க. காவல்துறைக்கோ கவுன்சிலருக்கோ எம்எல்ஏக்கு தெரியாம கஞ்சா சேல்ஸ் பண்ண முடியாது. கஞ்சா சேல்ஸும் ட்ரக்ஸ் சேல்ஸும் பெண்களுடைய பாதுகாப்பையும், ரேப் நடக்கும், மர்டர் நடக்கும். இதுக்கு காவல்துறை இதற்கு முன்முயற்சி பண்ணல. ஏன்னா காவல்துறைகள் வந்து கை கட்டப்பட்டிருக்கு. கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வரும்போது ட்ரக்ஸ் இல்லாத கஞ்சா இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குங்கிறத நாங்க பதிவு பண்றோம். சார் காவல்துறையுடைய வழக்குகள் அதான் சொல்றேன், மேல கமிஷனர் மாத்திட்டோம், கீழ இருக்க இன்ஸ்பெக்டர்லாம் இன்னும் வந்து கீழ இருக்கக்கூடிய சேகர் பாபு இந்த மாதிரி ஆளுங்க இன்னும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. யாருமே கூட்டம் கூட்டல. அது அங்க இருக்கிற ஜேசிக்கு தெரியும், ஜேசி அவர்களுக்கு போக்குவரத்துறை ஒழுங்குபடுத்துறவங்களுக்கு தெரியும். நாங்க நேரத்தே அவர்கிட்ட பேசும்போது சொன்னோம், எங்களுது வந்து அன்ஆர்கனைஸ்டு மக்கள் கூட்டம், யாருமே கூட்டத்தை கூட்ட வர மாட்டோம். நாங்க திருப்பியும் பதிவு பண்றோம், ஸ்பாட்ல 100 பேர் இருந்தா போதும். ஏன்னா எங்க தலைவர் பேசுறது 5 கோடி பேருக்கு ரீச் ஆகுது. மக்கள் லட்சக்கணக்கான மக்களை காமிக்கணும் எங்களுக்கு அவசியமே கிடையாது. அதை வந்து நேற்று நல்லாவே ஒழுங்குமுறைப்படுத்திருந்தாங்க. ஆனால் காவல்துறை வந்து அளவுக்கு அதிகமான கூட்டம் 300 பேர் பர்மிஷன்னா அங்க 30,000 பேர் வந்தாங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல இருந்து கிளம்பி வந்துருவாங்க. இப்ப நானே ஒரு தெருவுக்கு போறேன், என் கூட 10 பேர் தான் வராங்க. அந்த தெருவுக்குள்ள போகும்போது என் கூட 300 பேர் நிக்கிறாங்க. அதுக்கு நானா கூட்டத்தை கூட்ட முடியும்? குழந்தைங்க வந்துடுறாங்க. சோ அம்மா வரும்போது குழந்தைங்க வராங்க, அப்பா வரும்போது தங்கைகள் வராங்க. சோ இது வந்து குடும்பமா வரக்கூடிய நிகழ்ச்சினால ஒரு மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு பார்க்க வராங்க. அது வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து திமுக மாதிரி 300 ரூபாய் கொடுத்துட்டு பக்கத்துல கவர்மெண்ட் பஸ் லாரியில கூட்டிட்டு வந்தோம். அப்படி இல்ல, எந்த ஃபுட்டேஜ் எடுங்க, உங்ககிட்ட தான் எல்லா பக்கம் சிசிடிவி. இல்ல அதுதான் சொல்றேன், பொதுமக்கள் இடையூறு ஏற்படுதுன்னு கிடையாது. தேர்தல் நேரத்தில் தலைவருடைய பிரச்சாரங்கள் வரும்போது அந்த ரோடெல்லாம் எப்படி கன்னியாகுமரி எந்த அளவுக்கு வந்து பக்காவா பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணாங்களோ காவல்துறையும் இப்படி பிளாக் பண்ணிட்டா பொதுமக்கள் ஒரே இடத்துல வந்து உட்கார முடியாது. அதை வந்து கரெக்டா வந்து காவல்துறை கிட்ட பிளான் பண்ணோம். நேற்று ஜேசி கமிஷனர் வந்து நல்லாவே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஆனா கீழ் லெவலில் இன்ஸ்பெக்டர் லெவலில் சில இடத்துல வந்து தவறுகள் நடந்துட்டு இருக்கு. அதை நாங்க பதிவு பண்றோம். ஒட்டுமொத்த காவல்துறை மேல நாங்க பழி சொல்லவே இல்லை. நாங்க வந்து திருப்பி சொல்றோம், கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய எஸ்பிக்களும் கமிஷன் நல்லா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பிளான் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா திருப்பூர் போகும்போது அவினாஷில காவல்துறை திடீர்னு விலகிட்டாங்க. அதுக்கு வந்து நாங்க அன்னைக்கே உடனே டிஜிபி கிட்ட நாங்க சொன்னோம். இந்த மாதிரி சில இடத்துல அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட சில காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. அதையெல்லாம் தான் வச்சுக்கிட்டு நாங்க வந்து பிரச்சாரத்தை மேற்கொண்டு இருக்கோம். எங்களுடைய முக்கியமான விஷயம் மக்களுடைய பாதுகாப்பு தான் பிரச்சாரத்துல முக்கியம் நாங்க நினைக்கிறோம். தேங்க்யூ. இல்ல அதுதான் சொல்றேன், திமுக இப்ப என்ன ஆயிருச்சுன்னா 5000 ரூபாய் கேஷ் கொடுக்க பார்க்கலாம். மக்களை வந்து ஒரு பேராசைக்கு வந்து கொண்டு வராங்க. 8000 ரூபாய் கூப்பன் கொடுத்துட்டு ஜெயிச்சு முடிச்சோன்னு கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு பேராசைய முக்கியமா அர்பன்ல இல்லாம கிராமப்புறத்துல இது உருவாக்குறாங்க. கிராமப்புறத்துல எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இந்த 8000 ரூபாய் கூப்பனை பிரிண்ட் பண்ணி நாங்க கொடுக்க போறோம், இது தேர்தல் அறிக்கையில இருக்கு, தேர்தல் அறிக்கைன்னு சொல்றாங்க. தேர்தல் அறிக்கையில இருக்கிறது ஜெயிச்சு வந்த பிறகு அந்த அரசு கொடுக்கணும். திமுக அரசு திமுக கட்சி கொடுக்கணும்னு சொல்ல, நாங்க ஜெயிச்சதும் அரசு தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. அப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் 8000 ரூபாய் கொடுப்போம் நாங்க ஜெயிச்சப்படும் சொல்லியிருக்க தவிர திமுக அரசு சொந்த பணத்தையோ இல்ல திமுக வந்து தன்னுடைய கட்சி பணத்தையோ கொடுக்கறேன்னு வந்து தேர்தல் வாக்குறுதி கிடையாது. அவங்களுடைய வாக்குறுதி அரசு வெற்றி பெற்ற திமுக ஜெயிச்சுட்டா தமிழக அரசு கொடுக்கும்,
திமுக வந்து தனிப்பட்ட முறையில் 8000 ரூபாய் கொடுக்காது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம்? கவர்மெண்ட் ஜெயிச்ச பிறகுதான் அந்த ஸ்கீமை கொண்டு வர முடியும். திமுக வந்து இன்னைக்கு பிரிண்ட் பண்ணி கொடுக்க முடியாது, கொடுக்க கூடாது. இந்த தேர்தல் அரசியலை தவறா செஞ்சிட்டு இருக்காங்க. அதை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம். அதுதான் தேர்தல் கமிஷன் நாங்கள் சொல்ல போறோம். தேங்க்யூ. எங்க இல்ல அம்மா பிரேமலதா வாயாலே சொல்லிட்டாங்க, பெண் பாதுகாப்பு இல்ல, ட்ரக்ஸ் சேல்ஸ் அதிகமா இருக்கு. இதுக்கு மேல என்ன ஒரு தமிழ்நாடு அவங்களை வச்சுக்கிட்டே தன்னுடைய சொந்த கட்சி தலைவரை விமர்சிக்கணும்? இதுல தானே ஒரு பெண்கள் பாதுகாப்பு, ஒரு பெண்ணா இருக்கக்கூடிய பிரேமலதா அம்மா இது நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு மேல தமிழ்நாடு என்ன நடக்குன்னு நானே திருப்பி சொல்றேன். பிரேமலதா அம்மா யாருமே இல்லாம 12 மணிக்கு ஆர்கே நாங்கள் நடந்து போயிட முடியுமா? நான் கேக்குறேன். அதை விட்டுருங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரி, கான்ஸ்டபிளா இருக்கக்கூடிய ஒரு சகோதரி 12 மணிக்கு நடந்து போயிட முடியுமா? தைரியமா? தமிழ்நாடு அப்படிதான் இருந்துகிட்டு இருக்கா? அப்ப அவங்க வாயாலே சொல்லிட்டாங்க பெண்கள் பாதுகாப்பு இங்க சரியா இல்ல, கஞ்சா சேல்ஸ் இருக்கு, ட்ரக் சேல்ஸ் இருக்குன்னு. இதுக்கு மேல வந்து ஓபன் ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு அந்த கூட்டணிக்கு போன ஒரு படம் வந்து, என்ன படம் அது? ஹிந்தி படம், ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு. பாகிஸ்தான்ல போய் ஒரு உளவாளியா செயல்படுவாங்க. துரேந்தர் நான் பாக்குறது இல்ல. எனக்கு தெரிஞ்சு திமுக இருக்கக்கூடிய துரேந்தர் அவங்க நினைக்கிறேன். சோ இன்னைக்கு கேப்டன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது என்ன கொள்கைக்காக ஆரம்பிச்சாரு? இந்த திமுக தீய சக்தி குடும்பத்தையும் ஒழிக்கணும்னு. அதுல இருந்து விலகி அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகணும் பேசுறாங்க பாத்தியா? அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மனசாட்சியும் சரி, அவங்களுடைய ஆன்மாவும் சத்தியமா சாந்தி அடையவே அடையாது.